வணக்கம். இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதிகளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல் அக விளக்கது நமச்சிவாயமே என்ற நமச்சிவாயத்தின் வழியிலே அவரை நினைத்து நாம் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் நல்லதாக நடக்கட்டும். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். நான் உங்கள் நண்பன் டாக்டர் கே.ஆர். ரமேஷ், பிரஜாபதி ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர். ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் மூலியமாக உங்களை காண்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கம். குரோதி வருடம் மாசி மாதம் 30ஆம் நாள் வெள்ளிக்கிழமை, ஆங்கிலம் 14 மார்ச் 2025 தேய்பிறை. இன்றைக்கு பௌர்ணமி திதி, பூர நட்சத்திரம். காவடியான் நோன்பு அப்படின்னு நோன்பு கொண்டாடுவது, ஷடசித்தி புண்ணிய காலம் அப்படிங்கிற புண்ணிய காலத்தை கொண்டாடுவது என்பதும் இன்றைக்கு உண்டு. இன்றைய நாளிலே நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை. கௌரி நல்ல நேரமானது நண்பகல் 12:30 மதியம் 1:30 வரை, மாலை 6:30 7:30 வரை. இன்றைய நாளில் ராகு காலம் காலை 10:30 12 மணி வரை நண்பகல். யமகண்டம் மதியம் 3 மணியிலிருந்து 4:30 வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். கரணம் மதியம் 1:30 3 மணி வரை. கும்ப லக்னத்தின் இருப்பு சூரியனின் வினாழி 09 வினாழி. சூரிய உதயமானது இன்று 6 மணி 23 நிமிடம். இன்றைய நாளிலே சந்திராஷ்டமம் அப்படின்னா அவிட்ட நட்சத்திரத்தை சந்திராஷ்டமம். அவிட்ட நட்சத்திரம் போது மகர ராசிக்கும் வரும், சதய ராசிக்கும் கும்பராசிக்கும் வரும். மகர கும்பம். இன்றைக்கு திதி பொறுத்தவரைக்கும் பிரதம திதின்னு சொல்லுவோம். ஆனால் காலையிலேயே நமக்கு பௌர்ணமி 6:54 போயிடும். அதனால் பிரதம தேதி வந்துடும். கோச்சாரப்படி கிரகங்கள் என்னுடைய இருப்பு பார்க்கும்போது கும்ப லக்னத்திலே இருக்கக்கூடிய சூரியன் சனி, மீனத்திலே இருக்கக்கூடிய ராகு புதன் சுக்கிரன், ரிஷபத்திலே குரு, மிதுனத்திலே செவ்வாய், கன்னியிலே கேது. பூர நட்சத்திரம்னு சிம்ம ராசிக்குள்ளர சந்திரன் அமர்ந்திருப்பார். பலவிதமான கேள்விகள் நமக்கு வாழ்க்கையில் உண்டு. அப்படிப்பட்ட கேள்வியின் தொடர்புதான் அம்மை நோயின்னு ஸ்மால் ஃபாக்ஸ்லாம் சொல்லுவோம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிவர்த்திக்கிறோம் ஆலயம் இருக்கான பல ஆலயங்கள் உண்டு. அதில் ஒரு ஆலயம் குலசேகரப்பட்டினத்தில் இருக்கும் முத்தாரம்மன் கோயிலில் இருக்கக்கூடிய மாரியம்மன். இந்த அம்மனை வழிபட அம்மை நோய் தீரும் அப்படின்னு சொல்லுவது வழக்கம். நார்மலாக ஒரு சொல்லவிட உண்டு, பகலில் பக்கம் பார்த்து பேசு, ராத்திரியில் அதுவும் பேசாத அப்படின்னா. எதுக்கு அதை சொன்னாங்க? எது விஷயமாக நமக்கு தெளிவாக ஆராயுமாலும் பக்கத்தில் இருக்கும், அது காசிப்பாக எடுத்துகிட்டு போய் பண்ணிட்டான்னா 1 4 மாறிடும், 4 10 மாறிடும். ஆனாலும் ரிஷிகள் என்ன பண்ணாங்க, நமக்கு எந்த காரியம் நடக்க வேண்டுமோ அதெல்லாம் அப்படியே வகுத்து லைன் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்படி லைன் பண்ணி கொடுத்து தான் திதிவார நட்சத்திர யோக கரணம்னு சொல்லிவிட்டு அவங்க பண்ணினது பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதில் எல்லாமே நம்ம கவர் பண்ணிவிடுவோம்னு புரிஞ்சிட்டாங்க. அப்போ இன்றைக்கி திதிவார நட்சத்திர யோகத்தின் பலனை பார்க்கும்போது திதி அப்படின்னா பௌர்ணமி திதி, அதுக்கப்புறம் பிரதமை திதி, 2 திதி இன்றைக்கி இருக்குது. பௌர்ணமி திதியை பொறுத்த வரைக்கும் காலையில் இருக்கக்கூடிய திதி மங்களகரமான காரியங்கள் செய்வதற்கு, திருமணம் நிச்சயம் செய்வதற்கு, ஆபரணங்கள் வாங்குவதற்கு போன்ற நல்ல காரியங்கள் நடக்கும். இதே திதியிலே பிரதம திதின்னு ஒன்று இருக்குது. பிரதம திதியில் எப்படி இருக்குன்னா, பெட் ஸ்ப்ரெட் வாங்கிறது, பெட் ரிலேட்டட் வாங்கிறது, இதெல்லாம் பண்ணலாம். பாய் வாங்கிறது தான் விட்டு வாங்கலாம், கத்தி போன்ற ஆயுதங்கள்லாம் வாங்கலாம். இப்படி பிரதம திதியோட பலன்கள் இருக்கிறது. வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறனால அம்பாளுக்கு உகந்த நாள். இன்றைக்கி என்ன பண்ணலான்னா, நல்ல மங்களகரமான பொருட்களை வாங்குறது, முடிந்த வரைக்கும் வாசனாதி திரவியங்கள்லாம் வாங்கிறது, அழகு சாதன பொருட்கள்னு காஸ்மெட்டிக்லாம் வாங்குறதுலாம் இன்றைக்கி நல்லது. இன்றைக்கி சொத்து சம்மந்தப்பட்ட பொருள், வாகன பொருள்கள்லாம் நார்மலாக வாங்கிறத அவாய்ட் பண்ணுறது நல்லது. நட்சத்திரமாக இன்றைக்கு பூர நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம் 2 நட்சத்திரம் இருக்கும். நட்சத்திரத்தின் பிரகாரம் கிரகசாந்தி செய்வது நல்லது.
உத்திர நட்சத்திரம் பிரகாரம் சீமந்தம், அன்னப்பிராச்சனம், குழந்தைகளுக்கு ஊட்டி வைக்கிறது, அப்புறம் பூ முடிக்கிறது எல்லாம் நல்லது. காது குத்துறது நல்லது. புதுசாக ஆபரணங்கள் எல்லாம் வாங்கினா போட்டுக்கலாம். மாங்கல்யத்துக்கான பொண்ணு செய்கிறதுக்கு கொடுக்கலாம். இதெல்லாம் இன்றைக்கி நல்லது. யோக பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூல யோகம், கண்ட யோகம் 2 யோகம் உண்டு. இன்றைக்கு சூல யோகத்தில் வதம் பண்ணுறது, யாருன்னா போய் புல் டவுன் பண்ணுறது அப்படின்னா அதெல்லாம் நான் போய் நல்ல நாக்கு பிடிக்கிறாமல் கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அப்படிப்பட்ட விஷயங்களெல்லாம் ஒரு கொடுமையான காரியங்களெல்லாம் செய்யக்கூடிய நாளாக இருக்கிறது. கண்டமும் அப்படிப்பட்டதான், கொஞ்சம் சண்டைக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் இன்றைக்கி செய்யலாம். அப்படிங்கிறனால இந்த 2மே இந்த யோகங்களை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது. இன்றைக்கு கரணம் பொறுத்த வரைக்கும் பவகரணம், பாலவகரணம், கௌலவகரணம்னு 3 கரணங்கள் இருக்குது. அந்த பவகரணம் யாத்திரைகள் எல்லாம் செய்வது, அந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். எதனால் கோயிலுக்குள்ளெல்லாம் போகிறது அந்த பண்ணுறதுக்கு. அதே மாதிரி பாலவகரணம்ங்கிறது மங்களகரமான காரியங்கள் எல்லாம் நீங்கள் என்னெல்லாம் செய்யலாம். சப்போஸ் உங்களுடைய நியர்பை கோயிலெலாம் குடமுழுக்கு செய்கிறாங்கன்னா அதுக்கெல்லாம் முடிந்த உதவிகள் செய்யுது, அதெல்லாம் ரொம்ப நல்லது. கௌலவகரணம்னா எதனா வண்டி வாகனங்கள்லாம் ஏறுவதற்கு, சகல விதமான சுபகாரியங்கள் செய்வதற்கும் இன்றைக்கு நல்ல நாளாக அமைகிறது. தொடர்ந்து இன்றைய நாளினுடைய பலனாக பார்க்கும்போது மாசி மகம் அப்படிங்கிறது பார்க்குறோம். மகத்து எண்ணம் அப்படின்னும் போது மாசியிலே கடைசி நாள் இன்றைக்கி 30ஆம் தேதி வருது. இல்லை, இன்றைக்கி காரடையான் நோன்பு அப்படின்னு வரும். காரடையான் நோன்பு அப்படின்னாக்க யமன் கிட்டே இருந்து போராடி ஒரு பெண்ணானவர் உயிரை மீட்டு கொண்டு வரார், தமயந்தி நலன் அப்படின்னு சொல்லியுடைய வரலாறு. அதனால் என்ன கிடைக்கிதுன்னு பார்த்தா வெறும் மில்லட்ஸுன்னு அந்த நட்ஸ் தான் கிடைக்கும். அதை வச்சு அவங்க காடிலே விரதம் இருந்து பண்ணி அந்த நோன்பை கொண்டாடுவார்கள். அந்த நோன்பினால் வரக்கூடிய பலன் என்னென்னா கணவனின் உயிர் காப்பாற்றப்படுகிறது, அவருடைய ஆயுள் உறுதியாகிறது. அதனாலே அவருடைய வாழ்க்கையின் சிறப்புகள் நிறையா போகிறதுன்னு சொல்லுவாங்க. அது யமன் கொண்டு போன உயிரையே மீட்டு கொண்டு வரக்கூடிய திறன் கொண்டவர்கள் அந்த விரத கொண்ட பெண்கள் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுற டே காரடையான் நோன்பு. ஷடசதி புண்ணிய காலம் அப்படிங்கிறது இன்றைக்கி புண்ணிய காலத்தில் உண்டு. அப்படி என்றால் இன்றைக்கு முடிந்து நாளையிலேருந்து மாதம் பிறக்க போகுதுன்னு இண்டிகேட் பண்ணக்கூடிய, நாளைக்கு பொங்குனி பிறக்க போகுதுன்னு இண்டிகேட் பண்ணக்கூடிய புண்ணிய காலத்துன்னு கடைசி நாள் என்று இதை புரிந்து கொள்வோம். தொடர்ந்து நாம் ராசிகளுக்கான பலன்களை காண்போம். வணக்கம் மேஷராசி அன்பர்களே. பண வசதி எப்படி இருக்கும் அப்படின்னு தான் எல்லாருக்கும் கேள்வி. இன்றைக்கு பண வசதி உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். கொஞ்சம் முன்கோபம் வரும், அதை கொஞ்சம் குறைச்சிட்டிங்கன்னா நல்லது. திருமண வயதில் இருக்கக்கூடிய ஒரு பெண்கள் அல்லது ஆண் வைத்திருக்கிறவர்களுக்கு ஒரு நல்ல வரன் அமைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதனாலே அதற்கான முயற்சிகளை இன்றைக்கி மேற்கொள்ளலாம். இன்றைக்கி முடிந்தவரை பழைய கடன்களை தீர்க்க பண உதவி கிடைக்கும், தீர்த்து விடுங்கள். விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்வதற்கும் உறவினர் நண்பர்களை சந்திப்பதற்கும் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். ஆஃபீஸ் என்வரான்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஓவர் பர்டனாக இருக்கும். ஆனாலும் உங்கள் ஆஃபீஸ் ஹையர் அஃபீஷியல்ஸ் உங்களை பாராட்டுற சூழ்நிலை உங்களை சந்தோஷத்தை கொடுக்கும். வியாபாரத்தில் பிஸ்னஸ் ரிலேட்டடாக லாபம் உண்டு. கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனம் வச்சுனா போதும். பழைய பாக்கிய போராடியாலும் வசூல் பண்ணிவிடுங்க. குடும்பத்தில் இருக்கும் குடும்ப நிர்வாக பெண்களுக்கு கொஞ்சம் சிரமமான டேன்னு சொல்லலாம், செலவுகளை சமாளிக்க முடியாமல் இருக்கும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு ஒரு நல்ல இணக்கமான சூழ்நிலை உண்டு. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட எண் 6, 9. வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே. இன்றைக்கிட்டே பைசா வரும் அப்படிங்கிறது மைண்டில் வச்சுக்கோங்க. உடல் ஆரோக்கியம் கவனம் உண்டு. சிலருக்கு புதுசாக வாகனம் எதனால் வெஹிக்கிள் வாங்கிறதுக்கு யோகம் உண்டு. வீடு கட்டுறதுக்கு லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. திருமண முயற்சிகள்லாம் சாதகமாக முடியும். வாழ்க்கை துணையினாலே நன்மை உண்டாகக்கூடிய நாள் இன்று. சிலருக்கு குடும்பத்தோடு குலதெய்வம் போகக்கூடிய பிரார்த்தனையும் உண்டு. அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஆஃபீஸ் கோயர்ஸ்க்கு மற்றவருடைய பேசுவதில் பொறுமை வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், வேறு ஒன்றும் வேண்டாம். இன்றைக்கி அவசியம் உங்களை அறியாமல் சில மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுவீங்க.
அதை கொஞ்சம் அங்கங்கே கட் டவுன் பண்ணிட்டீங்க, சரியாக போச்சு. வியாபாரத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. இருந்தாலும் இன்றைய நாளிலே கடையை விரிவுபடுத்தும் முயற்சியில் இருந்தால் அதில் ஈடுபடலாம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு விருந்தினர் வருகினாலே கொஞ்சம் அடிஷ்னல் பேர்டன் இருக்கும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்திலே இருக்கக்கூடிய பணிகளிலே கொஞ்சம் வேலையில் எக்ஸ்ட்ரா கவனம் தேவை. கவனம் இல்லாமல் செய்யும் காரியங்கள் இன்றைக்கு உருப்படாமல் போகும். அதனால் கொஞ்சம் கவனத்தோடு நீங்கள் செலவு பண்ணிட்டீங்கன்னா நல்ல விதமான டே இன்றைக்கி நீங்கள் பார்க்கலாம். இன்றைய நாள் 8, 10 என்ற எண் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான நம்பராக அமையும். வாழ்விலே பலவிதமான மாற்றங்களுக்கும் தோஷங்களை நிவர்த்தி செய்வதற்கும் ஒரு அருமருந்தானது சிவபெருமானின் வழிபாடு. இவரை வழிபடுவதனாலே உங்கள் வாழ்விலே என்றும் சுபமாக இருக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கொடுப்பார். அதனால் சிவனை வழிபடுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் அன்பர்களே. மிதுன ராசி அன்பர்களான நீங்கள் உங்களுக்கு பண வரவு எதிர்பார்த்தபடி இருக்கக்கூடிய நாள் இன்று. எதிர்பாராத செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாகவும் அமைகிறது. உடல் ஆரோக்கியம் மேம்படும். வாழ்க்கை துணைக்கு சிறு சிறு மருத்துவ செலவுகள் ஏற்படும். அதனால் கொஞ்சம் ஒய்ஃப் ரிலேட்டடான, ஹஸ்பண்ட் ரிலேட்டடான செலவுகளை கொஞ்சம் பாருங்கள். இன்றைக்கி மேரேஜ் ரிலேட்டடான சில விஷயங்கள்லாம் இன்றைக்கி சாதகமாக முடியும். சிலருக்கு புதுசாக நகை வாங்குகிற யோகம்லாம் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். இன்றைய நாளிலே ஆஃபீஸ் என்விரான்மெண்ட் எப்படி இருக்குன்னா ப்ரெஷர்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு எதிர்பாராதபடி பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, இன்க்ரிமெண்ட்டு, பிளேஸ்மெண்ட்டு இதெல்லாம் கிடைக்கும். வியாபாரத்திலே விற்பனை கூடுதலாக இருக்கும். கடையை விருப்பப்படுத்த என்ன இருந்தால் அதுக்கான முயற்சியெல்லாம் இன்றைக்கி இப்போ பண்ணலாம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள் ஒரு நல்ல மகிழ்ச்சிகரமான நாள் இந்த நாள் அப்படின்னு எழுதிக்கலாம். வேலைக்கு சேரும் பெண்களுக்கு சில ஊதிய உயர்வு இல்லை சலுகைகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இந்த நாளிலே ஒரு நல்ல ஒரு அந்யோன்யமான ஒரு விஷயங்கள் கோர்வையாக நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையோ இன்றைக்கி காணப்படுகிறது. அதனாலே நல்லதே நடக்கும் அப்படின்னு மனசில் வச்சுக்கோங்க. லாபம் உண்டு. அதிர்ஷ்ட எண் 8, 11. மனதிலே வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமான். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகராசி அன்பர்களே. ஃபினான்ஸ் ரிலேட்டடாக இன்றைக்கி மேட்டர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் திருப்திகரமாக இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது. ஒரு சிலருக்கு சிறிய அளவில் உடல் நலம் பாதிக்கக்கூடும். குடும்பத்திலே உறவினர் வகையினால மகிழ்ச்சி நிலவும். சகோதர வழியிலே இருந்த மன வருத்தம் நீங்கிவிடும். மேரேஜ் ரிலேட்டடான விஷயங்கள்லாம் இன்றைக்கி பேசுனீங்கன்னா சாதகமாக முடியும். ஃபேமிலி ரிலேட்டடான ஃபங்க்ஷன்ஸ்லாம் கலந்து போகிறீங்க. இன்றைக்கி ஆஃபீஸ் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுப்பு ஜாஸ்தி இருக்கும். உங்கள் ஆஃபீஸ் ஹையர் அஃபிஷியல் கொஞ்சம் கூப்பிட்டு நல்லா பண்ணியிருக்கப்பா, நல்லா தான் இருக்குதுன்னு உங்களுக்கு மனசுக்கு உற்சாகம் தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பார். வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் பிரச்சனை ஏற்படக்கூடும். பணம் கொடுக்கல் வாங்கல் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தால் போதும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு உற்சாகம் தரும் நாள் அப்படின்னே சொல்லலாம். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்திலே சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதாக இருப்பதனாலும் 1, 4 என்ற எண்ணை பயன்படுத்துங்கள். இன்றைக்கு காரடையான் நோன்பு அப்படிங்கிறதுனால நீங்கள் எவ்வளவு தூரம் அம்பிகையை வழிபடுகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு வாழ்க்கையிலே சுபிட்சத்தை கொண்டு வந்து உங்களுக்கு தருவார். அதனால் இன்றைய நாள் அம்பிகை வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக செய்ய வேண்டும். செய்தீர்களானால் யம பயமானது நீங்கி வரக்கூடிய நாட்களிலே சுபத்துவம் வந்து உங்களை அடையும் என்பதிலே ஐயமில்லை. வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மராசி அன்பர்களே. பணம் ரிலேட்டடான மேட்டர் பார்க்கும்போது நீங்கள் எதிர்பார்த்ததை விட கூடுதலாக இருக்கக்கூடிய சூழ்நிலை, பணம் வரவு. எதிர்பாராத செலவும் வரும். அதனால் சேமிக்க கொஞ்சம் கஷ்டப்படவும் சூழ்நிலை உண்டு. கொஞ்சம் ப்ராப்பர் பிளான் மட்டும் இருந்தால் போதும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி நிலவும் சூழ்நிலை உங்களுக்கு உண்டு. அதுலேயும் உறவினர் வருகையினாலே வீடு உற்சாகமாக காணக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. இன்றைக்கி கொஞ்சம் நல்ல கலகலன்னு இருக்க போது உங்கள் வீடு.
கணவன் மனைவிக்கிடையே ஏற்படுத்த மன வருத்தம் நீங்கி சுமூகமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப் போகிறது. உங்கள் அலுவலகத்திலே பொறுப்புகள் அதிகரிக்கும், பணி சுமையும் அதிகரிக்கும். உங்கள் வேலைகளை மற்றவர்களிடம் நம்பி ஒப்படைக்கிறனால சில பிரச்சனைகள் உண்டு. அதனால் அவங்கக்கிட்ட கொடுக்காதீங்க. சபார்டினேட், டெலிகேஷன் இது ரெண்டும் வேண்டாம். வியாபாரத்திலே விற்பனை லாபம் எதிர்பார்த்ததை விட கூடுதலாக இருக்கும். சக வியாபாரியின் இணக்கமாக சூழ்நிலை நிலவும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு செலவுகள் அதிகரிப்பதனாலே சற்று சிரமப்பட வேண்டியிருக்கும். வேலைக்கு செல்லும் பெண்கள் அலுவலக பணியிலே கவனமாக இருப்பது அவசியமாகிறது. இந்த நாளிலே நமக்கு காரடையான் நோன்பு அப்படிங்கிறதுனால உங்களுடைய ராசிநாதனை பார்த்து கொண்டிருப்பவர் சூரியன் சனி என்பதனாலும் ஆயுள்காரகனான சனி என்பதனாலும் இன்றைய காரடையான் நோன்பை எவ்வளவு தூரம் நீங்கள் கடைபிடிக்கிறார்களோ அவர்களுடைய கணவன்மார்களின் ஆயுளுக்கு கேரண்டி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கேரண்டி கொடுக்கக்கூடியது இந்த நாள். அதனால் இந்த நாளில் அவசியம் நோன்பு இருந்து அந்த சிவபெருமானை வழிபட உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் உண்டாகும் என்பது திண்ணம். இந்த நாளிலே அதிர்ஷ்ட எண் 1, 4. வணங்க வேண்டிய தெய்வம் அபிராமி அம்பிகை. இவளை வழிபட உங்களுக்கு வாழ்விலே பலவிதமான இன்னல் நீக்கி துன்பம் போய் சுபிட்சம் வரக்கூடிய நாட்களாக அமைத்து கொடுப்பாள். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி அன்பர்களே. இன்றைக்கு பண வரவு எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்விக்கு தேவையான அளவு இருக்கும் அப்படிங்கிறத பதில் கொடுக்கலாம். வீண் செலவு இருக்குமா அப்படின்னா இன்றைக்கி வீண் செலவு இருக்க வாய்ப்பில்லை. இன்றைக்கு நீங்கள் செய்ய வேண்டியது புதுசாக எந்த விதமான வெஞ்சரும் க்ரியேட் பண்ண வேண்டாம். புதுசாக எந்த வேலையும் செய்ய வேண்டாம். அமைதியாக இருந்தால் போதும். இருக்கிற வேலையை செஞ்சால் போதும். அதுலேயும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் தோன்றக்கூடனால கொஞ்சம் பேச்சில் கொஞ்சம் கவனமாக பேசிட்டிங்கன்னா போதும். 2 பக்கமுமே உறவுக்காரங்க நண்பர்கள்கிட்ட பேசும்போது இந்த பொறுமையை கடைபிடித்தால் போதும். எனக்கு தேவையில்லாம பேச்சில் விஷம் வந்துடும். அதனால் வேண்டாம். திருமண முயற்சிகளிலே இன்றைக்கி செகண்ட் ஹாஃபில் யூஸ் பண்ணுங்கள். செகண்ட் ஹாஃபில் போய் எதனா வரன்கிறன்னு பார்க்கறதா பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி வேண்டாம். அலுவலகத்திலே வேலை செய்யும்போது சுமை கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். அலுவலக சுமை தேவையில்லாமல் மற்ற ஒரு விஷயத்தில் தலையிடுறது அதெல்லாம் தேவையில்லை. ஒர்க்கில் அதிகமான கவனம் தேவை. கவன சிதறலான உடைய பிரச்சனைகள் இன்னைக்கு உண்டு. கொஞ்சம் கவனம் வேணும். வியாபாரத்தில் விற்பனை லாபம் 2 சுமாராகத்தான் இருக்க போகிறது. பிஸ்னஸ் பீப்புளுக்கு கடன் கொடுக்கறது வாங்கிறது 2மே இன்றைக்கி அவாய்ட் பண்ணுறது நல்லது. சக வியாபாரிகளை கொஞ்சம் அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு கொஞ்சம் சிரமமான டேன்னே சொல்லுவேன். பொறுமையை கடைபிடிக்க வேணும். வேலைக்கு செல்லும் பெண்கள் அலுவலகத்திலே மற்றவர்களை அனுசரித்து செல்வதனாலே நல்லபடியான ரிசல்ட்டை ரீட் பண்ணலாம். இன்றைய நாளிலே 1, 6 என்ற எண்ணம். இன்றைய நாளின் காரடையான் நோன்பு அப்படிங்கிறனால சிவபெருமானை வழிபடுவது ரொம்ப சால சிறந்தது. அதில் நீங்கள் சிவபெருமானை வழிபடுவதனால வரக்கூடிய பலன் என்னன்னா இரட்டிப்பு பலன். அதனால் அவசியம் சிவபெருமானை வழுங்கள். காரடையான் நோன்பை நோன்பிருங்கள். அனைத்து விதமான பலன்களையும் பெற்று நல்ல வளத்துடன் வாழுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் துளாராசி அன்பர்களே. இன்றைக்கு நாளில் பண வரவு எப்படி இருக்குன்னா திருப்திகரமாக இருக்கும். திடீர் பண வரவுக்கும் வாய்ப்பு உண்டுன்னு வச்சுக்கோங்களேன். உறவுக்காரர்கள் இணக்கமாக சூழ்நிலை கடப்பார்கள். திருமண முயற்சி இன்றைக்கு மேற்கொள்ள வேண்டாம். ஆனாலும் நல்ல வரன் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவிக்கிடையே இந்த ஒருத்தருக்கு ஒர்க் பர்டனால் கூடிய பிரச்சனைகள் உண்டு. அதனால் தற்காலிகமாக சண்டை போட்டு பிரியறது அப்படிங்கிற சூழ்நிலை காட்டுறது. அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது நல்லது. அதுமாதிரி ஆஃபீஸ் என்விரான்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒர்க் பர்டன் ஜாஸ்தியாகும். வேலையில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் தேவை. ஹையர் அஃபிஷியல்ஸ்கிட்ட பேசும்போது முடிந்த வரைக்கும் பதறாமல் பேசுகிறது நல்லது. பொறுமையாக பேசுவது, கோர்வையாக பேசுவது நல்லது. வியாபாரத்திலே அது மாதிரி தான். பிஸ்னஸ் ரிலேட்டடாக பார்க்கும்போது கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும்.
உங்கள் கூட இருக்கிற அதர் பிஸ்னஸ் பீப்புளெல்லாம் கொஞ்சம் இணக்கமாக வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், எதிர்காலத்துக்கு ரொம்ப நல்லது. புதிய முயற்சிகள் எதுவும் இன்றைக்கு தேவையில்லை, வேண்டாம். குடும்பத்தை நிறைவேற்றும் பெண்கள்னு பார்க்கும்போது கொஞ்சம் சிரமமான நாள் அப்படின்னே சொல்லலாம். வேலைக்கு செல்லும் பெண்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சலுகைகள் எதுவும் கிடைப்பதிலே தாமதம் கிடைக்கிறது. இன்றைய நாளிலே 7, 9 என்று எண்ணும் துர்க்கையை வழிபடுவதும் ரொம்ப சால சிறந்தது. துர்க்கை அம்மனை வைத்து கொண்டு தான் நாம் யம பயத்திலிருந்து விடுபடலாம் அப்படிங்கிறது தான் காரணியான் நோன்பினுடைய தத்துவம். அதனாலே யமபயத்திலிருந்து விடுபட வேண்டும் என்பவர்களுக்கு இந்த நோன்பு ரொம்ப முக்கியமான நோன்பு. இந்த நாளிலே அந்த காரணியான் நோன்பை நோன்பித்து அனைத்து விதமான பயங்களிலிருந்து நம்ம வெளிப்பட்டோமானால் வாழ்க்கை சுபிட்சமாகும், வாழ்க்கை வளத்தை காணும். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிகராசி அன்பர்களே. நார்மலாக சொல்லுவோம், பண வரத்து அப்படி இருக்குன்னா பண வரவு எப்போவும் நல்லா இருக்குது சார், அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு. பண வரவும் உடல் ஆரோக்கியம் ஒன்று சேர்ந்திருந்தால் ஹெல்த் இஸ் வெல்த் அப்படிங்கிற மாதிரி, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் உங்களுக்கு கொடுக்க போகிற நாளாக இந்த நாள் அமைகிறது. இன்றைக்கி வெளியூர் அல்லது வெளி மாநிலங்கள் செல்லக்கூடிய பயணங்களும் உண்டு. உங்களுக்கு உறவினர் மற்றும் நண்பர்களோட பேசும்போது மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் போதும். திருமண முயற்சிகளிலே இன்றைக்கி கொஞ்சம் ஈடுபட வேண்டாம். தாயாரின் உடல்நிலையிலே கொஞ்சம் அக்கறை செலுத்தினால் போதும். இன்றைக்கு பனி சுமை அதிகரிக்கக்கூடிய நாள் அப்படின்னு வச்சுக்கலாம். கொஞ்சம் ஒர்க் பர்டன் ஜாஸ்தியாக இருக்கும், அதன் காரணமாக உடல் சோர்வும் உண்டாகும். கூட இருக்கிற கோஸ்டாஃப்ஸ் கொஞ்சம் மன சங்கடத்தை ஏற்படுத்துவார்கள். கொஞ்சம் அவங்கக்கிட்ட எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. பிஸ்னஸ் ரிலேட்டடாக பார்க்கும்போது லாபம் இருக்கும், கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும், பழைய பாக்கி வசூலாயிடும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு டாக்டிஸை நீங்கள் கேபிட்டலைஸ் பண்ணக்கூடிய டே இன்றைக்கி. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள்னு பார்த்தோம்னா தேவையற்ற செலவுகள் அதிகரிக்கிறதுனால குடும்பத்தை நிர்வகிக்கத்தில் சிரமங்கள் ஏற்படக்கூடிய நாளாக அமைகிறது. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் சக பணியாளர் பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்புள்ளது. 3, 7 என்ற எண்ணும் ஆஞ்சநேய பெருமானின் வழிபாடும் உங்களுக்கு அப்படியே ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கும். ஆஞ்சநேயர் வழிபாடு இந்த காரணியான் நோன்பிலே பண்ணுவது ரொம்ப முக்கியமான விஷயமாகிறது. ஏன்னா அனைத்து விதமான கிரக தோஷங்களையும் தீர்க்கக்கூடியவர், ஒரு நல்ல ஆற்றல் படைத்தவர் ஆஞ்சநேயர். அதுவும் ஆயுள்காரகனான சனியின் தேவதைன்னு சொல்லும்போது ஆஞ்சநேயரை சொல்வோம். அப்படிப்பட்ட ஆஞ்சநேயர் எப்படி நம்ம நலனின் அந்த உயிரை திருப்பி தமயந்தி கொண்டு வந்து கொடுக்குறாரோ அந்த மாதிரி நமக்கு திருப்பி கொண்டு வந்து உயிரை திருப்பி கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக ஆஞ்சநேயருடைய தன்மை இருக்கிறதுனால இவரை வழிபட அனைத்து விதமான பயங்களும் நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இன்றைக்கி அதை மனசில் வைத்து கொள்வோம், நோன்பு இருப்போம், நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே. பண வரவு தேவையான அளவு இருந்தாலே சந்தோஷம், அது இன்றைக்கி இருக்க போது. தேவையற்ற செலவு இல்லைன்னா இன்னும் சந்தோஷம். அதனால் குடும்பத்துலேயும் மகிழ்ச்சி வந்துடும். குடும்பத்தில் மகிழ்ச்சி வர்றதுனால வாழ்க்கையில் ஒரு நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கக்கூடிய தெம்பு வந்துடும். இப்படி நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கும்போது குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிப்ளிங்ஸ் சொல்லக்கூடிய சகோதரர்களும் மனத்துக்கு ஆறுதலாக வந்து விடுவார்கள். இன்றைய சூழ்நிலையே நீங்கள் இருக்கக்கூடிய நாளில் வழக்குகள் எல்லாம் சாதாரணமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. ஆஃபீஸில் புது புது டெபுட்டேஷன்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க, புதிய பதவி, புதிய பொறுப்பு. இது நாள் வரைக்கும் கொடுக்க மாட்டான்னு நினச்சிட்டு விஷயம்லாம் உங்களுக்கு வரும். அதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க, எனக்கு இது நடந்துச்சுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உண்டு. வியாபாரத்திலே போட்டிகள் அப்படின்னு இருக்கும். போட்டி வந்தாலே பொறாமை வந்துடும். இதை தாண்டி விற்பனை ஜாஸ்தி பண்ணணும்னு ஒரு வேகம் வரும். அப்படிப்பட்ட ஒரு வேக உந்துதலோடு இன்றைக்கி வேலைகளை செய்வீர்கள். சக வியாபாரிகளான ஒரு நன்மை உண்டு. புதிய முயற்சியை மட்டும் கொஞ்சம் எடுக்காமல் விட்டால் போதும். இன்றைக்கி வேறு எதுவும் புதுசாக வேண்டாம். குடும்பத்தில் இருக்கும் பெண்களுக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சிகரமான நாள்னே சொல்வேன். அலுவலகத்தில் இருப்பவர்களுக்கு உற்சாகமான சூழ்நிலை காணப்படுகிறதுனாலே ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கக்கூடிய டே இன்றைக்கி. தனுசு ராசினாலே போர்க்காலம், போர் அப்படின்னு சண்டை சச்சரவு அப்படின்லாம் இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில்
சமீப காலத்தில் இருக்கக்கூடிய என்விரான்மெண்டல் பொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம், சுற்றுப்புற சூழ்நிலையினால் அவருடைய பொல்யூஷன்ஸான நிறைய விஷயங்களை பாதிக்கும். அதில் ஒன்று தான் இந்த கோவிடுன்னு விஷயம் பார்த்தோம். மரணத்தை பார்த்து பயப்பட வைத்தது நமக்கு. அப்படிப்பட்ட மரணத்தை பயப்படாமல் செய்வதற்கு காரணகர்த்தா யாருன்னா சிவபெருமான். அவருக்கு உகந்தது எதுன்னா இந்த மாதிரி காரடையான் நோன்பு. இந்த நோன்பை இருக்கும்போது சிவபெருமானானவர் நல்ல மனமகிழ்ந்து ஆயுளை நீடிக்கிறார் அப்படின்னு சொல்கிறாரு. வாழ்க்கையின் கூடுதலான ஆயுள் இதை கொடுக்கறதுக்கான பவர் அவர்கிட்ட தான் இருக்குது. அதனால் காலகண்டேஸ்வரர் அப்படின்னு சொல்லுவோம். காலத்தை வென்றவர் அவர், காலனை அழிப்பவர் அவர், கால சம்ஹாரமூர்த்தின்னு சொல்லுவோம். ஆனால் சிவபெருமானை வழிபடுவது இன்றைய நாளிலே மிகுந்த நல்ல பலனை தரும். வாழ்க வளத்துடன். மகர ராசி அன்பர்களே, இன்றைக்கு உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நாளாக அமைக்கும். ஒரு பண வரவு வரப்போகுது. குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வந்துட்டு தீங்கிவிடும். இன்றைக்கி செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் நமக்கு சந்திராஷ்டமம் அப்படிங்கிற எஃபெக்ட் இருக்கும். அப்புறம் அதுவும் போயிடும். உடல் ஆரோக்கியத்தை மட்டும் கொஞ்சம் கவனம் வச்சுட்டா போதும். திருமண முயற்சிகள்லாம் சாதகமாக முடியக்கூடிய நாள் இன்றைக்கு. சிலருக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்னு ஒரு விஷயம் நடக்கும். தாயாரின் உடல்நிலை பாதிக்கக்கூடும். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது நல்லது. உடனுடைய மருத்துவ செலவுகளை செய்திகள்லாம் சரியாக போயிடும். அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலை காணப்படுவதனாலும் உயர்ந்த பொறுப்பில் இருப்பவர் ஆதரவு உங்களுக்கு இருக்குது. அதனால் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. வியாபாரத்தில் இருக்க சக வியாபாரிகளுக்கான நன்மை உண்டாகக்கூடிய நாள் இன்றைக்கி பிஸ்னஸ் பீப்புளுக்கு நடக்கும் போது கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும். புதிய முயற்சியை தொடங்குவதற்கு ஏற்ற ஒரு நல்ல நாள் இன்றைக்கு குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் நாள். தேவையான அளவுக்கு பணம் கிடைக்கும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பாராத சலுகைகள் கிடைக்கக்கூடிய நாளும் இன்று. 8-10 என்ற எண்ணும் விநாயகப் பெருமானின் வழிபாடும் பல விதத்திலும் உங்களுக்கு நன்மையை பெற்றுத்தரும். அதுலேயும் இன்றைக்கி காரடையான் நோன்பு அப்படிங்கும்போது காரடையான் நோன்புடைய தன்மையே சனீஸ்வர பகவான் என்ற ஆயுள் சக்தியை எப்படி விரிவுபடுத்துவது அப்படிங்கிறதுனால, அதனால் ஆயுள் காரகனான அந்த சனியின் சாரணத்தை கொண்டவர் நீங்கள். அவரே உங்களுக்கு மாரகாதிபதி அப்படிங்கிற யோகத்தை பெற்றவராக யாரெல்லாம் மகர கும்ப ராசிக்காரர்களோ அவர்கள் முக்கியமாக இன்றைக்கு, அதுவும் எஸ்பெஷலி மகர ராசிக்காரர்கள் இன்றைக்கு அவசியம் காரடையான் நோன்பில் இருப்பது ரொம்ப நல்லது. அப்படி பண்ணால் என்ன ஆகும்னாக்க ஆயுள் விருத்தி அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி விஷயங்கள் விருத்தி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எக்ஸ்டெண்டட் ஆயில் அப்படின்னா லைஃப் பவர், ஆனிவிட்டின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி விஷயம் நடக்கும் என்று எடுத்துக்கொள்வோம். அதனாலே நல்லது விஷயங்கள் நல்லபடியாக நடப்பதற்கு காரடையான் நோன்பு என்பது உங்களுக்கு உபயோகப்படட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி அன்பர்களே, நீங்கள் எதிர்பார்த்ததை விட கூடுதலாக பணம் கிடைக்கக்கூடிய நாள் ஒன்று உண்டானா அது இந்த நாள். அதிலும் குடும்பத்திலே மகிழ்ச்சி தரக்கூடிய சூழ்நிலை நிறைய கொண்டு போகக்கூடிய நாளும், உறவினர்களால் மகிழ்ச்சி நன்மை உண்டாகக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையப் போகிறது. கோர்ட் வழக்குகளிலே சாதகமான தீர்ப்பு வரக்கூடிய நாள். கொஞ்சம் வயிற்று தொடர்பான பிரச்சனை உண்டு. சாப்பாட்டை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கள். உணவு விஷயத்தில் கவனம் வைங்க. அலுவலகத்திலே உற்சாகமான சூழ்நிலை காணப்படுவதனாலும் இதுவரை தடைபட்டு வந்திருந்த ஒரு இன்க்ரிமெண்ட்டு, அப்புறம் போஸ்ட் இதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. அதெல்லாம் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வியாபாரத்திலேயும் விற்பனை லாபம் சுமாராகத்தான் நிற்கும். வேலையாட்கள் அவங்க போக்கில் விட்டு பிடிச்சிங்கன்னா நல்லது. உங்களுடைய பார்ட்னர்ஸ் கிட்ட பிரச்சனை ஏற்படக்கூடும், கொஞ்சம் பார்த்து பேசுங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிம்மதியான நாள்னு சொல்லலாம். தேவைக்கு அதிகமான பலன் கிடைக்கிறதுனால அவங்க சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இன்றைய நாளுக்கு 4-1 என்ற எண்ணை நம்ம பயன்படுத்தும் போது அதிர்ஷ்ட எண்ணாக இது ஒர்க் பண்ணும். முருகப்பெருமானை வழிபடுவதனாலே வரக்கூடிய அனைத்து விதமான பெனிஃபிட்டும் உண்டு. இன்றைக்கு காரடையான் நோன்புனால் எப்படி சூரனை வதை செய்தார் அப்படின்னு பார்க்குறோமோ அதே மாதிரி காலனை வதை செய்யக்கூடிய கால சம்ஹாரமூர்த்தியான சிவபெருமானை மனதில் நினைப்பதனாலே
திருக்கடியூர் அபிராமி அம்மனை வழிபடுவதனாலேயும் நல்ல ஒரு பலனை இன்றைக்கு பெறலாம் என்பதை புரிந்து கொள்வோம். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி அன்பர்களே. இன்றைக்கி பண வசதி பொறுத்த வரைக்கும் திருப்திகரமாக இருக்கும். ஆனாலும் அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். அதனால் மனசில் கொஞ்சம் சோர்வு உண்டாகும். மேரேஜ் ரிலேட்டடான விஷயங்கள்லாம் கொஞ்சம் சாதகமாக முடியும். ஒரு சிலருக்கு சின்ன புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பும் உண்டு. பிறருக்கு கொடுத்து திரும்பி கிடக்காத கடன் தொகை அப்படின்னு வச்சுருந்தீங்களே, அது இப்போ திடீர்னு வர ஆரம்பிக்கும், கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஆஃபீஸில் உங்களுக்கு மேலே ஒர்க் பர்டன் ஜாஸ்தி திணிப்பாங்க. ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டும் உண்டு, போஸ்ட்டும் உண்டு. அதனால் எது வந்தாலும் சமாளிக்கிறதுக்கு மைண்டை வச்சுக்கிட்டிங்கன்னா நல்ல சந்தோஷமாக நீங்கள் ஹேண்டில் பண்ண முடியும். பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்கிறவங்களுக்கு பிஸ்னஸில் வந்து நிறைய லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இன்றைக்கி இருக்குது. முக்கியமாக வெற்றிக்கான வழிகளெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி கொள்வீர்கள். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமாக இன்றைக்கி இருக்குது. அதில் ஒரு விஷயம்னா பழைய பாக்கி வசூல் பண்ணுறதும் ஒரு வெற்றி தான். கடன் இல்லாமல் கடன் கொடுத்த காசு திரும்பி வாங்குறதே உங்களுக்கு அதில் இன்றைக்கி கொஞ்சம் முனைக்கிடுவீங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள்னு பார்க்கும்போது கொஞ்சம் சிரமமான டேன்னு வச்சுக்கலாம். செலவு கொஞ்சம் கஷ்டமாக சமாளிக்க வேண்டியிருக்கும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலையை கொடுக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. பொதுவாக இந்த நாளில் 2, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் பெருமாள் வழிபாடும் ரொம்ப நல்லாவையும். அதுலேயும் இன்றைக்கி காரடியான் நோன்பு என்ற நோன்பு இருக்கிறதுனாலே சிவனன் அருளாலும் பெருமாளின் அருளாலும் ஒரு மனிதரின் ஆயுள் காலமானது நீடிக்கப்படும் என்றால் அது இந்த நாளில்தான் நீடிக்கப்பட்டது என்ற வரலாறு இருப்பதனாலே இப்படிப்பட்ட நோன்பை இருப்பதே நமக்கு அனைத்து விதமான பெனிஃபிட்டும் கொடுக்குன்னு அனைவரும் நம்புவதாலும் அதை பயன்படுத்தி கொள்ளும்போது நமக்கும் லாங்விட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் கிடைக்கும் என்று புரிந்து கொள்வோம். காரடையான் நோன்பை கடைபிடிப்போம். வாழ்க வளத்துடன்.